ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்வர் லைன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன டின்னர்னு பார்த்தீங்கன்னாக்கா பொடி தோசை தான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கேன், நான் ஒரு இரும்பு கடாயை லைட்டாக சூடு பண்ணியிருக்கேன். அதில் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் பாசிப்பருப்பு, உடச்ச கடலை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா காஞ்ச மிளகா ரெட் சில்லி போட்டிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை இருக்குங்க, அதை நல்லா ட்ரை ஆன பிறகு அதையும் போடணும். கொஞ்சம் பெருங்காயத்தூள், கல் உப்பு போட்டு நல்லா அதை கோல்டன் ப்ரௌன் வர வரையும் நம்ம அதை நல்லா வறுக்கணும். அதுக்கப்புறம் அது ஆறின பிறகு இந்த மாதிரி மிக்சியில் நம்ம கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாகவும் இல்லாத குறன்னு இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக நம்ம வந்து அதை பொடி பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு தவா வச்சு அதில் எப்பயும் போல் நம்ம ஒரு தோசையை போட்டுட்டு அதில் பார்த்திங்கனாக்கா இந்த பொடியை வந்து நம்ம அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடணும், அப்படி தூவி விடணும். அப்போ பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து சில குழந்தைங்களுக்குலாம் சட்னிலாம் பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கிற டைமில் இந்த மாதிரி நம்ம பொடி தோசை கொடுத்தோம்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பியே சாப்பிடுவாங்க. இதில் கொஞ்சம் கீயும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது கொஞ்சம் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இந்த ரெய்னி சீசனில் நம்மளுக்கு இன்கேஸ் கரண்ட் அப்படி எதனா பவர் கட் ஆகிடுச்சுன்னா சட்னிலாம் நம்மளால் அரைக்க முடியாது. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நம்ம ஒரு பருப்பு பொடி ரெடி பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.